மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஏவி சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய முன்னணி தலைவர்களே, தொண்டர்களே, மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய விடுதலை கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய இந்திய முஸ்லீம் கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய ராஷ்டிரிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய இந்திய குடியரசு கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய மாணவர் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய சிபிஎம் கட்சியுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய இந்திய தேசிய இளைஞர் முன்னணி மற்றும் அதனுடைய பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய திராவிட கழகம் அதனுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய முற்போக்கு ஜனசக்தி இயக்கத்துடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, மரியாதைக்குரிய வீரசேனா இயக்கத்துடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களே, நேற்று காலையிலே ஆரம்பித்து எழுச்சியோடு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பல கோணங்களிலே புதுச்சேரி மாநிலத்துடைய வரலாறை பற்றியும் புதுச்சேரி மாநிலத்துடைய அதிகாரத்தை பற்றியும் புதுச்சேரி மாநிலத்தில் எப்படி ஆட்சி அதிகாரம் கடந்த காலங்களிலே இருந்தது, இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, எப்படி புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமைகள் படிப்படியாக எடுக்கப்படுகின்றது, ஒரு புறம் மோடியினுடைய அரசும் இன்னொரு புறம் கிரண்பேடி அம்மையாரும் இணைந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அவர்கள் புத்தகம் விளைவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் படிப்படியாக கூறினார்கள், விளக்கமாக கூறினார்கள், தங்களுடைய அனுபவத்தில் கூறினார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே பேசிய தலைவர்கள் சொன்னது போல கிரண்பேடி அம்மையார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட நேரம் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தேர்தல் முடிந்து அந்த முடிந்த பிறகு எங்களுடைய அணி அதிகப்படியான இடத்தை பெற்ற பிறகு ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்ற சமயத்தில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்பாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக எனக்கு முன்னாடி பேசிய தலைவர்கள் சொன்னது போல தலைமைச் செயலாளர் மற்றும் செயலாளர்களை அழைத்து தன்னுடைய கவர்னர் மாளிகையிலே ராஜ்பவனிலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். ஒரு துணைநிலை ஆளுநர் ஆக நியமிக்கப்பட்டவர் பதவி ஏற்பதற்கு முன்பாக அந்த அதிகாரிகளிடம் அவர் அழைத்து பேசுவது என்பது
ஜனநாயகம் மட்டுமல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான அந்த அதிகாரிகள் அரசுடைய செயல்பாடுகளையும் அரசுடைய நிர்வாகத்தை பற்றியும் அவர் துணைநிலை ஆளுநராக வந்த பிறகு, பதவியேற்ற பிறகு, ரகசிய காப்பு பிரமாணம் செய்த பிறகுதான் அவருக்கு அந்த விளக்கங்களை சொல்ல வேண்டும். ஆனால் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதையெல்லாம் மீறி அவர் சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு அப்பொழுது தலைமைச் செயலாளராக இருந்த மனோஜ் பரிதா அவர்களிடம், நீங்கள் எனக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நிர்வாகத்தை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள், என்னென்ன அதிகாரம் என்று சொல்லுங்கள் என்றெல்லாம் கேட்டவர். அப்பொழுது அந்த அதிகாரி அவரிடம் கூறியிருக்கிறார், நீங்கள் பதவியேற்புக்கு பிறகுதான் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக அதிகாரத்தை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் சொல்ல முடியும் என்று சொன்னாலும் கூட கிரண்பேடி அம்மையார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரிகளை அழைத்து இன்று மாலை அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் காலையிலேயே ஒரு தர்பாரை நடத்தி ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? பாவம், அவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதை எதிர்த்துத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியது மட்டுமல்ல, அறிக்கைகள் விடப்பட்டது. இதுதான் கிரண்பேடி அம்மையாருடைய முதல் கட்டமான நடவடிக்கைகள். அப்படி இருந்தாலும் கூட கிரண்பேடி அம்மையார் அவர்கள் 3 மாத காலம் 4 மாத காலம் எங்களுடைய நிர்வாகத்திலே நாங்கள் அனுப்புகிற கோப்புகளை அதற்கு ஒப்புதல் அளித்திருந்தார். 6 மாதத்துக்கு பிறகு நான் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பேராதரவோடு, கூட்டணி கட்சியுடைய பேராதரவோடு தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு கிரண்பேடி அம்மையார் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்தார். அவரை நான் பலமுறை சந்தித்து, நீங்கள் உங்களுடைய அதிகாரத்திற்குள் செயல்படுங்கள், நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அதிகாரத்திற்குள் செயல்படுகிறோம் என்று பலமுறை கூறியிருக்கிறேன். ஆனால் அந்த தேர்தல் நடக்கும் போது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்த சமயத்தில் அது தீபாவளி நேரம் கிரண்பேடி அம்மையார் கூட்டத்தை கூட்டி கம்பன் கரையரங்கத்தில் அதிகாரிகளையும் பணியாளர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தேர்தல் விதிமுறைப்படி எந்த அரசு ஊழியருக்கும் யாரும் தேர்தல் நடக்கின்ற சமயத்தில் எந்த பரிசுகளும் கொடுக்கக்கூடாது. இதை மீறி துணைநிலையாளர்கள் செயல்பட்டால் அதை எதிர்த்து நான் அறிக்கை விட்டேன். அந்த சமயத்தில் தான் மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கின்ற முருகன் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கும் மத்திய தேர்தல் துறைக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி, துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார், ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நான் தேர்தலில் வேட்பாளராக இருக்கின்ற நான் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த வாகனங்களில் சென்றோம், வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தோம். ஆனால் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் பரிசு பொருட்களை எல்லாம் அந்த தொழிலாளர்களுக்கு வழங்கினார். இதை கேட்டு அதை பரிசீலனை செய்து அந்த மத்திய தேர்தல் துறையானது கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கிறார், இனிமேல் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அவரை கண்டித்தது, எச்சரித்தது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதற்கு பிறகு சில அமைச்சர்களை தனியாக சந்தித்து, நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று வேலை காட்டார். என்னை தனியாக அழைத்து பேசினார். நீங்களும் நானும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்
அனைவருக்கும் நான் ஒப்புதல் அளிக்கிறேன் என்று சொன்னார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன், இது பிரித்தாளும் வேலை. என்னையும் என்னுடைய அமைச்சர்களை பிரித்து கிரண்பேடி அம்மையார் குளிர்காய நினைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதற்கு இடையில் தான் அதற்கு நான் ஒத்து போராத காரணத்துக்காக கிரண்பேடி அம்மையார் கோப்புகளை திருப்பி அனுப்பினார். அவர் கோப்புகளை திருப்பி அனுப்பும் பொழுது நானும் அமைச்சர் பெருமக்களும் அமர்ந்து பேசுகிறபடி சொல்லுகிறார்கள், கிரண்பேடி அம்மையாரோடு முதலமைச்சர் ஒத்து போயிருந்தால் அனைத்து காரியங்களும் நடந்திருக்கும் என்று ஒரு சிலர் விளக்குகிறார். கிரண்பேடி அம்மையாரை பற்றி தெரியாதவர்களை பேசுகிறார். நானும் அமைச்சர் பெருமக்களும் அவரை 2 முறை சந்தித்தோம். ஒரு முறை நேரமாக்கிக் கொண்டு நானும் 5 அமைச்சர்கள் சென்று அவர் 2 மணி நேரம் பேசினோம். கிரண்பேடி அம்மையார் அவர்களே, உங்களுக்கு சில அதிகாரம் இருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் டெல்லி பிரதேசம் அல்ல. டெல்லி மாநிலத்திற்கு நிலத்துக்கான அதிகாரம் கிடையாது, நிதிக்கான அதிகாரம் கிடையாது, சட்ட ஒழுங்குக்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டத்தில். ஆகவே நீங்கள் டெல்லியை ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று கிரண்பேடி அம்மையாருக்கு நாங்கள் அறிவுரை கூறினோம். ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை கிரண்பேடி அம்மையார். நாங்கள் பேசும் பொழுது அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. ஆனால் ஒரு முறை அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று அதை நினைத்து ஒரு 15 நாட்கள் தள்ளி இன்னொரு முறை அவர் சந்திக்க வேண்டும் என்று கேட்டார். நேரம் ஒதுக்கி கொடுத்தால் நான் உங்களுக்கு விருந்து கொடுக்கிறேன், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார். நான் நினைத்தேன், அந்த அம்மையார் நமக்கு விருந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக நாம் சொல்லும் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் பேச ஆரம்பித்த உடனேயே நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் யூனியன் பிரதேச சட்டத்தையும் புதுச்சேரி அரசுடைய விதிமுறைகளையும் சுட்டிக்காட்டி அவரிடம் பேசும் பொழுது கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எனக்கு பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி எழுந்து விட்டார். ஆனால் மரியாதை நிமித்தமாக அவர் எங்களுக்கு விருந்து கொடுக்கிறேன் என்று சொன்ன காரணத்தால் அதை நாம் புறக்கணித்து விட்டு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் உணவருந்தி விட்டு வந்தோம். அதற்கு பிறகு அனைத்து கோப்புகளையும் திருப்பி அனுப்புவது, அனைத்து கோப்புகளிலும் கேள்வி கேட்பது, அமைச்சருக்கான அதிகாரத்தை, முதலமைச்சருக்கான அதிகாரத்தை தடுத்து நிறுத்துவது போன்ற வேலைகளை கிரண்பேடி அம்மையார் செய்து வந்தார். அதனால்தான் நாங்கள் இது சம்பந்தமாக கிரண்பேடி அம்மையாருடைய செயல்பாடுகள் ஏற்புடையவில்லை, அவர் துணைநிலை ஆளுநராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை தெரிந்து கொண்டு டெல்லிக்கு சென்று முறையிட்டோம். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து முறையிட்டோம், மாண்புமிகு உள்துறை அமைச்சரை பார்த்து முறையிட்டோம், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அப்பொழுது அருண்ஜேட்லி அவர்கள் இருந்தார்கள், அவரை பார்த்து முறையிட்டோம். அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து முறையிட்டோம். பிரதமர் அவர்கள் மனுவை பெற்றுக் கொண்டார், பதில் சொல்லவில்லை. உள்துறை அமைச்சர் நமக்காக பேசினார், பிரதமர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தால் கிரண்பேடி அம்மையார் அவர்களை நேரடியாக அழைத்து, அதை குறிப்பாக அருண்ஜேட்லி அவருடைய சிபாரிசின் பேரில் தான் அவர் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் என்று எனக்கு பெரிய தெளிவந்தது. அவர் அழைத்து அவரை பேசுகிறார், 1 மணி நேரம் பேசுகிறார்.
அப்பொழுது உள்துறை செயலாளர் அவரோடு இருக்கிறார். கிரண்பேடி அம்மையாரோடு உள்துறை செயலாளர் இருக்கிறார். நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவரை அழைத்து பேசுகிறார். முதலமைச்சர் நாராயணசாமி எனக்கு நன்றாக தெரியும். அவர் இங்கே இணையமைச்சராக இருந்தவர், பிரதமர் அவர்களுக்கு பணிபுரிந்தவர். அவருக்கு நிர்வாக ரீதியாக அனைத்து விஷயங்களும் தெரியும். நான் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்தார். ஆகவே நீங்கள் விதிமுறைப்படி செயல்பட வேண்டும். திரு அருண் ஜேட்லி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய மிக சிறந்த வழக்கறிஞர். நீங்கள் அன்றாட அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோப்பிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் எங்களுக்கு அனுப்ப வேண்டுமே தவிர மாநில அரசுடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்று சொன்ன உடனே ஒரு மணி நேரம் அதை கேட்டுவிட்டு கிரண்பேடி எழுந்து, நீங்கள் நாராயணசாமியுடைய நண்பர் என்ற முறையில என்னிடம் பேசுகிறீர்கள் என்று சொல்லி கிரண்பேடி அம்மையார் வெளிநடப்பு செய்திருந்தார். அதற்கு பிறகு அவரை பார்ப்பதையே அருண் ஜேட்லி அவர்கள் தவிர்த்தார். ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்களை நான் பலமுறை சந்தித்து, நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சந்தித்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசும்பொழுது நிதர்சனமாக எனக்கு தெரியும். ஒரு முதலமைச்சர் மாநாட்டிற்கு பிரதமரை அழைத்திருந்தார். நான் சென்றிருந்த சமயத்தில் அந்த சமயத்தில் தான் 3 நியமன உறுப்பினர்கள் நியமித்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ரைலிங்கம் அவர்கள் அப்பொழுது சபையினுடைய நாயகராக சபாநாயகராக இருக்கிறார். அவர் அந்த 3 பேரையும் அங்கீகரிக்க முடியாது என்று கூறிவிட்டார். அதற்கு காரணம், நீங்கள் விதிமுறைப்படி நியமிக்கப்படவில்லை. நீங்கள் உங்களுடைய பெயர் இருக்கிறதே தவிர தகப்பனார் பெயர் இல்லை, உங்களுடைய விலாசம் இல்லை, யார் என்று எனக்கு தெரியாது என்று ரைலிங்கம் அவர்கள் அதை புறக்கணித்த பிறகு இன்னொரு தாக்கீடு வந்தது. உள்துறை அமைச்சர் அவருடைய பெயர், தகப்பனார் பெயர், விலாசம் பொறுத்து வந்தது. அதை பார்த்து இவர்களா அந்த சாமிநாதன், இவர்களா அந்த சங்கர் என்று அடையாளம், உங்களை பற்றி எனக்கு அடையாளம் தெரியாது என்று வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன உடனேயே அப்போதுதான் முதலமைச்சர் மாநாட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது முதலமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னை தனியாக அழைத்து, அப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த சமயத்தில் அந்த 3 நியமன உறுப்பினர்களை நியமித்து செல்லாது என்று போட்டு வழக்கு இருக்கின்ற நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மாநாட்டை விட்டுவிட்டார். முதலமைச்சர் மாநாட்டை விட்டுவிட்டு என்னை தனியாக அழைத்து, அந்த 3 நியமன உறுப்பினர்களுக்கும் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அவருக்கு ஓட்டுரிமை கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்கும் பொழுது நான் தங்கள் கைதாக சொன்னேன், அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, சபாநாயகருடைய அதிகாரத்தில் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும் என்று நரேந்திர மோடி அவர்களிடம் பணி செய்து நான் பேசினேன். அப்பொழுது தூரத்தில் இருந்தார். இப்பொழுது ராணுவத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்போது உள்துறை அமைச்சர். அவர் வந்தார். அவர் என் முன்னாலே சொன்னார், பிரதமர் நரேந்திர மோடியிடம், பிரதமர் அவர்களே, கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருகிறார். நாராயணசாமி பலமுறை என்னிடம் புகார் கொடுத்திருக்கிறார், அவரை மாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சரை சொன்னார். ஆனால் மோடி அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால், மோடி நம்முடைய மாநிலத்திற்கு புத்தாக்கம் விளைவிக்க வேண்டும், நம்முடைய மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடாது, அவருடைய கட்சியை வளர்க்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும், நம்மை குறைக்கிறால்தான் அவருடைய கட்சி வளரும், கிரண்பேடி இருந்தால்தான் அவருடைய கட்சி வளரும் என்று மோடி அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கிரண்பேடியை திரும்பி போய் நாம மட்டும் சொல்ல பிஜேபி சேர்ந்து சொல்றான். புதுச்சேரியில் இருக்கிற பிஜேபியும்
எதுக்காக நரேந்திர மோடி கிரண்பேடியை வச்சாரா அந்த கட்சியை சேர்ந்தவனே கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த அம்மாவுடைய லட்சணம். அது மட்டும் இல்ல, சரி நீதிமன்றத்துக்கு போனோம், அதிகாரம் பூக்க மாட்டாங்க, எங்களுக்கு கிரண்பேடி அம்மையார் தொலை கொடுக்கிறார்கள், நிர்வாகத்தில் தலையிடுகிறார்கள் என்று நீதிமன்றத்துக்கு போனோம். சென்னை உயர் நீதிமன்றத்தில் நமக்கு முழுமையான தீர்ப்பு வந்தது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க தெளிவா? புதுச்சேரி மாநிலத்தில் அரசு நிர்வாகத்தை நடத்துவதற்கு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரம் உண்டு. கிரண்பேடி அம்மையார் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது. அது மட்டுமல்ல, நிதி அதிகாரம், நிலம் சம்பந்தமான அதிகாரம், சட்டப்பொழுங்கு சம்பந்தமான அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு என்று மிக தெள்ள தெளிவாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் கிரண்பேடி அதை பற்றி கவலைப்படவில்லை, மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீடு போச்சு. 2 நீதிபதிகள், தலைமை நீதிபதி, இன்னொரு நீதிபதி அமர்ந்து ஒரு 6 மாசம் கேட்டாங்க அந்த கேஸ. வழக்கறிஞர்கள், குறிப்பா உள்துறை அமைச்சருக்கு உள்ள வழக்கறிஞர், கிரண்பேடி அம்மையார் வழக்கறிஞர், கிரண்பேடி நாம முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் லட்சுமி நாராயண வச்சு நம்ம செலவா போடுற கேஸ். அந்த கேஸ நமக்கு எதிர்பார்க்கிறது கிரண்பேடி அம்மையார் அரசு பணத்துல வட்டி வைக்குது. உச்ச நீதிமன்ற வக்கீல் பேசுறாங்க, 10 லட்சக்கணக்கான பணம் நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு நம்ம பணத்தை கொடுக்குறோம், நம்மளை ஏற்று பேசுறதுக்கு. அந்த தீர்ப்பு என்ன வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில், அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தீர்ப்பா 3 முக்கியமான முடிவுகள். குறிப்பா துணைநிலை ஆளுநர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய அறிவுரைப்படிதான் செயல்பட வேண்டும். 2, துணைநிலை ஆளுநருக்கு தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. 3வது, சில முக்கியமான முடிவுகளில், எல்லாமே இல்லை, சில முக்கியமான முடிவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை மத்திய உள்துறைக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணலாம். ஆனா இந்த அம்மையார் அதை கையில வச்சுக்கிது. 3வது சொன்னாங்க பாருங்க, அதை கையில வச்சுக்கிது. எல்லா கோப்பையும் அனுப்புது டெல்லி, எல்லா கோப்பையும் டெல்லிக்கு அனுப்புது, எந்த கோப்பையும் நிறுத்தது இல்லை. ஆனா அதிகாரம் இல்லாம நம்முடைய அரசுக்கு நீதிமன்ற தீர்ப்பையே நம்ம மதிக்கல. ஒரு மத்திய அமைச்சர் அவர் நியமனம் பண்றதுக்கு சிபாரிசு பண்ணாரு பாருங்க, அருண் ஜேட்லி, அவரே மதிக்கல. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் இருக்காரு, அவர் கூட்டு பேசினாரு, அவரே மதிக்கல. அந்த கிரண்பேடியும் மதிக்கல, நரேந்திர மோடியும் மதிக்கல. நரேந்திர மோடி சொன்னதையும் கேட்டாரு அந்த அம்மா. ஏன்னு சொன்னா மண்டபம். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடந்த காலங்கள்ல இந்திய நாட்டினுடைய காவல்துறையுடைய முதல் பெண்மணி சொல்லி அந்த அம்மா மண்டல எல்லாத்தையும் ஏற்றினாங்க. இப்ப சொன்னாங்க மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன், அவங்க அந்த அம்மாவுடைய படிக்கும் போது மானசீகமா நான் பெரிய தலைவி நினைச்சேன்னு சொன்னாங்க. இப்பதான் அது தவறான முடிவுல அவருக்கு தெரியுது. அப்புறம் கலைநாள் சார் சொன்னாரு, நான் சொல்ல சொல்லி எல்லாரையும் சொல்றாரு. இன்னைக்கு அதாவது நீங்க என்ன போராட்டம் நடத்தினாலும், நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், நீங்க உண்ணாவிரதம் இருந்தாலும், உழுந்து படைந்தாலும், தலையில படுத்திருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது உப்பரியில உட்கார்ந்து இருந்தா மேல முதல் மாடியில இருந்து கீழே இறங்கி வரல, பார்த்தா கொரோனா பிடிச்சிக்குவாங்க. அதுக்காக அங்க உட்கார்ந்து நீ அதை செய்யாத இதை செய்யாத, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு, இந்த அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு அரசாங்கம் சொன்னா எந்த உத்தரவும் ஆளுநர் பேரால, துணைநிலை ஆளுநர் பேரால தான் போடுவாங்க. அதனால நான் எல்லாம் எனக்கு தான் அதிகாரம் இல்லை,
தான் இருப்பார். மண்டை போட்டு நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. யாரும் ஃபாலோ பண்ணல. அதாவது ஒரு மக்கள் வாக்களிச்சுக்கிறாங்க, ஒரு அரசாங்கம் வந்து இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நிறைவேற்ற நாங்க மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், தேர்தல் கொடுத்திருக்கிறோம். மக்கள் எங்களை கேள்வி கேட்பாங்க, கேள்வி போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த அம்மையார் வந்து அதை பத்தி கவலைப்படல. நீங்க யாரு? நான் முடிவு பண்றதுதான், நான் சொல்றதை நீங்க கேட்கணும். நாங்க என்ன அறிவியல் கிடைக்க? நாங்க யாரும் அறிவியல் கிடையாது. பதவியில இருக்கிறோம் இல்ல, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா யார் எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரத்தில் தலையிடுறாங்களோ அவங்களை தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. ஏன் சொன்னா அந்த அம்மாவுக்கு அட்ஜஸ்ட் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்காக தான் அந்த விளக்கத்தை பூரா சொல்றாங்க. நீங்க ஒத்து போனா நடக்குன்னு சொன்னாங்க பாருங்க, ஒண்ணும் நடக்காது. நாங்களாவது எதிர்த்து போராடி இருக்கிறோம், மக்கள் துணியெல்லாம் ஓடுவான். ஏன் சொன்னா ஒரு சட்டத்துக்கு மதிக்கணும், மனுஷனை மதிக்கணும், மக்களுடைய மனநிலைக்கு மதிக்கணும். எதையும் மதிக்காம நீங்க என்ன பண்ண முடியும்?